சின்ன வயசுலேருந்தே எனக்கு பென்ஸ் மேலே ஆசைப்பா. இந்த காலகட்டத்தில் நான் பென்ஸ் வாங்கலாம். எல்லாரும் பென்ஸ் வாங்கிடுவாங்களா? இல்லைம்மா. அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில், அவங்களோட படிப்பு, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆசைகள் ஒவ்வொருத்தருக்கும் 1, 2 ஆசை தான் இருக்கா? ஒரு நாளைக்கு லட்சம் ஆசை காட்டுறோம். இதுதானே நம்ம. அப்ப எல்லாமே நிறைவேறிடுமா? அப்படின்னா இதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் யாரு? சனி பகவான். எல்லாமே நிறைவேறிடாது. ஓரளவுக்கு இது கிடைச்சா என்னோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும், நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற ஒரு சில ஆசைகள் அப்படின்றது நிறைவேறுமா. அதே மாதிரி நீ செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது பலிதமாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஒரு கேப் அப்படின்றது மாறும். கடந்த காலகட்டத்தில் வந்து பாருங்க, எனக்கு ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துச்சுப்பா. அது தெரிஞ்சிடுமோன்ற பயத்தில் இருந்த, அது வெளியே தெரிய வருமோ அப்படின்ற ஒரு விதமான பதட்டத்தில் இருந்த. இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி இருந்த ஒரு பயத்துல இருந்து, பதட்டத்துல இருந்து எல்லாமே வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் ஆன் தி ஹோல் கடகத்துக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமா. இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு சனி பாக்கிய சனியாவே இருந்தாலும் பொதுவாக கடகம் வந்து பாருங்க, காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். உருகி உருகி உறவா பழகக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள். முதல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்ட், எனக்கு எல்லாமே என்னோட ஃபேமிலி தான் என்னோட ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ். அவங்களோட அதிகப்படியான அன்பு, பாசம், நேசம், கருணை, அதனால தான் நிறைய கடகம் வந்து பாருங்க என்ஜிஓஸ், சேவை, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. டாக்டர்ஸ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. இவங்களோட அதிகப்படியான ஒரு இலகிய மனம் இவங்களுக்கு எப்பயுமே ப்ராப்ளம். அப்போ நீ கடகமா, நீ என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணணும்.